கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, இந்த வேலைக்காய் ஜெபிக்கிறேன் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இந்த நாளை நீர் எங்களுக்கு தந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளை தேவன் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பீராக ராஜா. இந்த நாளிலே தகப்பனே, எங்களுக்கு விரோதமாய் இருக்கக்கூடிய எல்லா விதமான போராட்டங்களிலிருந்து தேவன் எங்களை விடுவிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் அந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பீராக. ஐயா, வேதம் சொல்கிறது, கர்த்தர் செய்ய நினைக்கிறது ஒரு நாளும் தடைப்படாது என்பதை வேதத்திலே வாசிக்கிறோம். இதோ எங்களுக்கு விரோதமாய் தடையாயிருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் எல்லா தடைகளையும் நீக்கி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில நாங்கள் முன்னேற முடியாதபடி இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம். எங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க முடியாதபடி இருக்கிற எல்லா தடைகளையும் இந்த நாளிலே நீக்கி போடும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தர் ஏதாகிலும் ஒன்றை செய்வார் என்று உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம், எக்ஸ்பெக்ட் பண்ணுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், என் தேவன் எங்களுக்கு செய்வார் என்ற ஒரு பெரிய நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தாவே, எல்லா தடைகளை உடையுங்க ஆண்டவரே. மனிதர்களால் கொண்டு வரப்படுகிற தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் தாமே எல்லா தடைகளையும் மாற்றி இன்றைக்கு ஏதாகிலும் ஒரு நன்மையை, ஏதாகிலும் ஒரு அற்புதத்தை, ஏதாகிலும் ஒரு அதிசயத்தை தேவன் நீர் எங்களுக்கு காணப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உம்முடைய நாமத்தினால் அற்புதம் நடக்கட்டும், உம்முடைய நாமத்தினால் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் திறந்த வாசலை உனக்காக ஏற்படுத்தி கொடுப்பேன் என்று சொன்னீரே. இதோ நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்று சொன்னீரே. அப்பா, அநேகர் என்னுடைய ஆசீர்வாதத்தை பூட்டி வைத்திருக்கிறார்கள் ஐயா. அநேகருடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணி வைத்திருக்கிறார்கள் ஆண்டவரே. தடை பண்ணி வைத்திருக்கிற மனிதர்கள், பூட்டி வைத்திருக்கிற மனிதர்களை இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாக்கி போடுகிற ஆண்டவரே. தடைப்பட்ட காரியங்கள், பூட்டப்பட்ட காரியங்களை கர்த்தராகிய தேவனின் உடைத்தெறிபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தாவீதின் குமாரனே, எல்லா தடைகளையும் நீக்கி போடும்படியாய் வேண்டுதல் செய்கிறோம் தகப்பனே. இயேசுவின் நாமத்தினாலே ஐயா, மனிதர்கள் எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மனுஷிக சக்திகளை கர்த்தர் நிர்மலமாக்கி போடுகிறாங்க. எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மனுஷிக சக்திகளை கர்த்தர் அதமாக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறார் ஆண்டவரே. இந்த காலவெளியில கர்த்தர் கிருபையாய் மனம் இறங்கி, இயேசுவே ஸ்தோத்திரம், நாங்கள் ஒரு நாளும் இந்த நாளிலே வெட்கப்பட்டு போகாதபடி காத்துக்கொள்ளும். இந்த நாளிலே நாங்கள் அவமானப்பட்டு போகக்கூடாது. இந்த நாளிலே நாங்கள் தலைகுனிந்து போக விடாதீங்க ராஜா. ஒரு இடத்துல போய் கையேந்த கூடாது ஆண்டவரே. ஒரு இடத்துல போய் எனக்கு இல்லைன்னு கையேந்த கூடாது ஆண்டவரே. கையேந்துகிற நிலையில எங்களை விட்டுடாதீங்கப்பா. இந்த நாளில கர்த்தாவே ஸ்தோத்திரம், நீர் எங்களை போஷிக்கிற தேவன் ஆண்டவரே. ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிறவரே, ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிறவரே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தருவீர் என்று நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் எங்களுக்கு செய்வீர் என்று காத்திருக்கிறோம். இந்த நாளில் நீர் எங்கள் தேவைகள் எல்லாம் சந்தியும். இந்த நாளில் எத்தனை ஆயிரங்கள் லட்சங்கள் கோடி தேவையா இருந்தாலும் எல்லா தேவைகளையும் கர்த்தராகிய தேவனை சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருடைய தேவைகளையும் கர்த்தனை சந்திக்க போதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் தேவைகளை குறித்து நாங்கள் கலங்காதபடி இந்த நாளுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்க போதுக்காக உமக்கு நன்றி ராஜா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஒருபோதும் யாரு முன்னாடி வெட்கப்பட்டு போகாதபடி காத்துக்கொள்ள போதுக்காய் ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல ஐயா, நல்ல சரீர சுகத்தை கொடுங்க சப்பா. பலவீனங்களை மாத்துங்கப்பா. சரீரத்துல எந்த விதமான மாண்டூர பாதிப்புகள் வரக்கூடாது, எந்த உடல் உறுப்புகள் பாதிக்கப்படக்கூடாது. இயேசுவின் நாமத்தை எங்க சரீரத்துல நல்ல ஆரோக்கியத்தை கர்த்தர் உண்டாக்கி கொடுப்பீராக. இதோ பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிற, ஒவ்வொருடைய சரீரத்துல காணப்படுகிற பலவீனங்கள் மாறுவதாக, எல்லா வியாதிகள் சுகமாக்கப்படுவதாக, பொல்லாத வியாதிகள் மறைவதாக, பொல்லாத பலவீனங்கள் மறைந்து போவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் பலவீனங்களை கர்த்தர் மாற்றிருந்தக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்தபடினால் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பலப்படுத்துகிற கிறிஸ்து, ஒவ்வொருவரும் பலப்படுத்துகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. தேவனே, உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலே தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருடைய பிரயாணத்தின் பாதுகாப்புக்காக ஜெபிக்கிற, நடந்து போகும்போது ஆண்டவரே, பைக்ல போகும்போது, கார்ல போகும்போது, இயேசுவின் நாமத்துல பஸ்ல போகும்போது, ட்ரெயின்ல போகும்போது, விமானத்துல போகும்போது, தேவன் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணின் கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்றைக்கு யாருக்கு எந்த தீங்கு வரக்கூடாது, எந்த தீங்கு நடக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் தீங்குக்காக மனஸ்தாபப்படுகிற தேவன் ஆண்டவரே, இனி நீ தீங்கை காணாதிருப்பா என்று சொன்ன தேவன் ஐயா. இதோ தீங்கு ஒருபோதும் சேதப்படுத்தவே கூடாது. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் எல்லா தீங்கான காரியத்தை கர்த்தர் அப்புறப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா தீங்கான காரியங்கள் விலகும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தீங்கு எங்களை அணுகக்கூடாது. அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கர்த்தரும் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார்.
இதோ பிரயாணப்படுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாக்க முடியாது ஜெபிக்கிற உமது பாதுகாப்பின் கரத்திலே எடுங்க ஆண்டவரே. எஸ்அப்பா, இந்த நாளில் கூட குடும்பங்களில் சமாதானத்தை கொடுங்கப்பா. தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், கோபங்கள், மூர்க்கங்கள், வன்கண்கள், பொறாமைகள், எரிச்சல்கள் ஆண்டவரே குடும்பங்களிலே காணப்படக்கூடாது. பொல்லாத ஆவியே, குடும்பத்தை சின்னாபின்னமாக்க நினைக்கிற பொல்லாத ஆவியே, மாமியார் மருமகளுக்குள்ள சண்டையை உண்டாக்கி கொண்டிருக்கிற பொல்லாத ஆவியே, கணவன் மனைவிக்குள்ள சண்டையை உண்டாக்கி கொண்டிருக்கிற பொல்லாத ஆவியே, அல்லேலூயா, பிள்ளைகளுக்குள்ள தாய் தகப்பனுக்குள்ள சண்டையை உருவாக்கி கொண்டிருக்கிற பொல்லாத ஆவியே, ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு வெளியேறு, ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு வெளியேறு இயேசுவின் நாமத்துல. சண்டையின் ஆவிகளுக்கு இடமில்லை. பொல்லாத சண்டையின் ஆவிகள் எல்லாம் கடிந்து அப்புறப்படுத்துகிற இந்த நாளில் தேவனுடைய அக்கின் இறங்கட்டும், தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். இந்த நாளில் எல்லாம் கோபத்தின் ஆவிகளில் இருந்து தேவன் ஒவ்வொருவரும் விடுவிக்க போவதற்காக நன்றி அப்பா. அல்லேலூயா. இயேசுவே தொடும் ஆண்டவரே. ஏசப்பா, ஒவ்வொரு குடும்பத்துல சமாதானம் இருக்கணும்ப்பா. கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இருக்கணும்ப்பா. பிரிந்த குடும்பங்கள் இணைக்கப்படணும்ப்பா. சண்டையோடு இருக்கிற பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் வரட்டும்ப்பா. இன்றைக்கு சண்டை இருக்கக்கூடாதுப்பா, சமாதானம் வரணும்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை கர்த்தர் அனுப்புங்கப்பா. சமாதானத்தோடு கூட வாழ உதவி செய்யுங்கப்பா. இயேசுவே, இம்மானுவேலரே, தாவீதின் குமாரனே, சமாதானத்தை நீர் அனுப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் இன்னைக்கு நல்ல வேலைகளை தாங்கப்பா. இன்டர்வியூக்கு போகிறவர்களை ஆசீர்வதிங்கப்பா. இன்டர்வியூல செலக்ட் ஆகி நல்ல பதவிகளை கொடுங்கப்பா. எஸ்அப்பா, வேலை ஸ்தலங்களில் காணப்படுகிற பிரச்சனைகள், வேலைக்கு போகிறதுக்கே பயமாக இருக்குது, வேலையில் இப்படிப்பட்டதான டென்ஷன் இருக்குது, இப்படிப்பட்டதான ப்ரெஷர் இருக்குது, நான் என்ன செய்ய போகிறேன், வேலைக்கு போவதற்கே பயந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறான்டே. அநேகருடைய கண்களில் தய கிடைக்க பண்ணுங்க. எம்டி கண்களில் தய கிடைக்க பண்ணுங்க. மேனேஜர் கண்களில் தய கிடைக்க பண்ணுங்க. கர்த்தர் தமது பிள்ளைகளுக்கு சகாயம் கிடைக்க பண்ணுவீராக. ஒவ்வொருடைய வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய வேலைகளும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவதாக ராஜா. ஸ்தோத்திரம்பா. வேலைகளில கர்த்தருடைய உயர்வின் கரம் இருக்க முடியாது நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். வேலையில ஒரு சமாதானத்தை தேவன் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். அது மாத்திரம் இல்ல தகப்பனே, நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு கடன் பிரச்சனையில போய் மாட்டிக்க கொள்ளக்கூடாதப்பா. ஐயோ, கடன்காரங்க வந்து அசிங்கப்படுத்த கூடாது ராஜா. எல்லா கடனையும் அடைக்க கர்த்தர் வழிகளை திறந்து கொடுக்க முடியாது. எல்லா கடன் பிரச்சனைகள் மாற கர்த்தர் ஒரு வாசல்களை திறந்து கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஏசப்பா, கடன்காரர்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாது இருக்கிறாங்களப்பா. கடன்காரர்களுக்கு என்ன பதில் சொல்வது? ஐயோ தகப்பனே, இன்னைக்கு கடன் கொடுத்தவங்க வருவாங்களே, கடன்காரனுக்கு என்ன பதில் சொல்வது எனக்கு தெரியலையே. இன்னைக்கு ஒரு லோன் கட்டணுமே, என்ன செய்வதுன்னு தெரியலையே. இன்னைக்கு ஒரு இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணணுமே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஐயா, இப்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். புலம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய தேவைகளையும் எப்படியாக நீங்க சந்திங்கப்பா. எப்படியாக ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. கர்த்தர் தமது பிள்ளைகளை கைவிட மாட்டீராண்டவரே. கடன் பிரச்சனை இருக்கிற ஒவ்வொரு தேவனை விடுவிக்க முடியாது சொல்லிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரும் கடன் பிரச்சனைகளிலிருந்து நீர் விடுவிக்க போவதற்காக உமக்கு நன்றி. இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றிக் கொடுங்க. தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த நாள் ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் நிறைவாய் இருக்கத்தக்கதான கிருபைகளை செய்வீராக. கர்த்தர் அப்படியே செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.